இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வரைந்திருக்கிறார். ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம் சொல்லுது, இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. இது ஒரு அழகான வசனம். இதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் எங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாராம். உள்ளங்கை என்றது நாங்கள் அடிக்கடி பார்த்து கொள்ளுகிறதான ஒரு இடம். அப்படி உள்ளங்கைகளில் தேவன் எங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம். அதாவது தேவனுடைய பார்வையிலிருந்து நாங்கள் என்றும் மறைந்து போவதில்லை, தேவன் எங்களை மறந்து போவதில்லை என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்களை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறாராம். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகள், மதில்கள், வியாதிகள், நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது எங்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் அதை உடைத்து போட வல்லமை உடையவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு முன்பாக இல்லை, அவருக்கு முன்பாக இருக்கிறது. பிரச்சனைகள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அவை எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் அதை உடைத்து போட வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொன்னது போல அவர் எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். எப்பொழுதும் எங்களை அவர் மறந்து போகிறதில்லை. எங்களுடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. எங்களுடைய விசுவாசம், தேவன் மேலே வைத்ததான நம்பிக்கை அந்த மதில்களை உடைத்து போட போதுமானதாக இருக்கிறது. Have a hopeful day.